கேங், வடமாநிலத்தை ஆட்டி படைக்கும் ரவுடி கும்பல். பிரபல பஞ்சாபி பாடகர் சித்து மூஸ்பாலாவை சுட்டுக் கொன்றுவிட்டு அது தங்களது கூட்டாளிகள்தான் என்று பகிரங்கமாக அறிவித்த கும்பல். அதேபோல சல்மான்கான் வீட்டில் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு அவருக்கு வார்னிங் கொடுத்த கேங்கும் இதுதான். இந்த கும்பல் மீது வட இந்தியாவில் பல்வேறு குற்ற வழக்குகள் பதிவாகியுள்ள நிலையில் தற்போது இவர்களின் பார்வை காமெடியன் கபில் சர்மா மீது விழுந்துள்ளது. காரணம் என்ன? விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் பிரபல காமெடியன் கபில் சர்மா. இவர் தி கபில் சர்மா ஷோ மூலமாக மிகவும் பிரபலமானவர். அதே சமயம் பிரபல நடிகர் சல்மான்கானோடு நெருங்கிய உறவும் கொண்டவர். இவருக்கு கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள சரேயில் கப்ஸ் கஃபே என்னும் உயர்தர உணவகம் ஒன்று உள்ளது. இந்த உணவகம் திறக்கப்பட்ட 3 மாதங்களில் அதன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இந்த சம்பவத்துக்கு காலிஸ்தானி பயங்கரவாதி ஹர்ஜித் சிங் லட்டி பொறுப்பேற்றிருந்தார். கபில் சர்மாவின் காமெடி ஷோவில் சீக்கியர்களின் பாரம்பரிய உடை மற்றும் அவர்களின் நடத்தை குறித்து ஒருவர் தவறாக பேசியதால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த நிலையில் அடுத்த சில மாதங்களிலேயே மீண்டும் அந்த உணவகத்தின் மீது 2வது முறையாக துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. 2வது முறை நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டிற்கு லாரன்ஸ் பிஸ்னோய் கும்பல் பொறுப்பேற்றிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது கேப்ஸ் கஃபே மீது 3வது முறையாக துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதலுக்கான பொறுப்பை மீண்டும் லாரன்ஸ் பிஸ்னோய் கும்பலுடன் தொடர்புடைய கோல்டி டில்லான் கும்பல் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் 2 தாக்குதல்களின் போது விடுக்கப்பட்ட அதே அச்சுறுத்தல்கள் இதிலும் தொடர்வதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக சல்மான்கானுடன் கபில் சர்மா வைத்திருக்கும் தொடர்புகளுக்காகவே அவர் குறிவைக்கப்படுவதாக பிஸ்னோய் கும்பல் தொடர்ந்து மிரட்டி வருகிறது. கபில் சர்மாவின் கஃபேயின் மீது 3வது முறையாக நடத்தப்பட்டுள்ள இந்த துப்பாக்கிச்சூடு கனடாவில் உள்ள இந்திய பிரபலங்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் ரவுடி கும்பல்களின் தொடர் நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. சரே காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.